பத்திரிகையாளர் ரகு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். நீண்ட இழுபறிக்கு பிறகாக நீண்ட நேற்று மாலையிலிருந்து இப்போது வரை நீடித்து வந்த குழப்பத்திற்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தனது நிபந்தனையற்ற ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கி இருக்கிறார். இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது. அடுத்து என்ன நடக்கக்கூடும்? அவரை முதலமைச்சரா பதவியேற்கிறதுக்கான வழி செய்யணும் ஆளுநர் அவர்கள். ஆனா இப்ப டிடிவி தினகரன் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா மக்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால விஜய்க்கு, அதாவது ஓட்டு மட்டும் போடல, நிறைய இடங்கள்ல அவங்க ஒரு கொந்தளிப்புல இருக்கிறாங்க. இது நல்லதுல என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்தது மட்டும் இல்லாம இப்போ கூட்டணி கட்சிகளுடைய ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு. அதனால இந்த நம்பர்ஸை கணக்குல வச்சுக்கிட்டு ஆளுநர் அவரை கூப்பிட்டு முதலமைச்சரா அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். அதுதான் நல்லது. அதான் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அப்கோர்ஸ் ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 118 தாண்டி அவருக்கு சப்போர்ட் கிடைக்கும். அது ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது. ஏடிஎம்கேல ஏற்பட்டிருக்கிற குழப்பத்தினால விஜய்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ரொம்ப க்ளோஸா நீங்க T20 மேட்ச் கடைசி பால் வரைக்கும் போற மாதிரிலாம் போகவே போகாது. 15வது ஓவர்லயே முடிஞ்சிடும். ஏன்னா ஏடிஎம்கே டெஃபினட்டா ஸ்பிரிட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏடிஎம்கே ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் மற்றொரு பக்கம் சிவி சண்முகம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இங்கேயும் அங்கேயுமாக எம்எல்ஏக்கள் போகவும் வருவதுமாக காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க தொடர்ந்து பேசலாம். நிச்சயமா. நான் முன்னாடியே கணிச்சிருந்தேன். நான் கணிச்சது ஒன்று மட்டும் நடக்கல. திமுக ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொன்னது நடக்கல. விஜய் தவிர்க்க முடியாத சக்தியா வருவார் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நம்ம பிடி டிஜிட்ல கூட நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்கிறேன். அவர் தவிர்க்க முடியாத சக்தி இல்லை. அவர் தான் முதன்மை சக்தியா வந்திருக்காரு. அவர் தான் பிரைமரி ஃபோர்ஸா வந்திருக்காரு. அது பெரிய ஆச்சரியம். முதல் தேர்தலையே எந்த கட்டமைப்பும் இல்லாம 35% வாங்கி 108 சீட்டுகள் வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால முதலமைச்சர் அவர் கரெக்ட் தான். ஆனா ஏடிஎம்கே ஆட்சியை பிடிக்கலன்னா அவங்க எதிர்கட்சியா வந்திருந்தா கூட அந்த கட்சியை காப்பாற்றுறது கஷ்டங்கிறது நான் ஆளெல்லாம் சொல்லி வந்துருக்கேன். ஏன்னா அவங்க 10 வருஷம் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து 10 வருஷம் எதிர்கட்சியா இருந்ததே கிடையாது. அதற்காக கட்டமைக்கப்பட்ட கட்சி கிடையாது. அவங்களுக்கு மிகப்பெரும் தலைவர்கள் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமினால இந்த கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது நான் முன்னாடியே எதிர்பார்த்தது தான். சிவி சண்முகம் தலைமையில ஒரு தனி அணி உருவாகுங்கிறது நிச்சயமா அவருக்கு தலைமையில உருவாகணும்னு நினைக்கல. ஆனா கட்சி உடையும் நினைக்கிறேன். அது உடைய போதுன்னு எனக்கு தோணுது. அதே நேரத்துல விஜய் அவங்களுடைய ஆதரவு நீங்க நான் ஃப்ளோர் டெஸ்ட் நீங்க எதாவது பண்ணா பண்ணிக்கீங்க, அது உங்க இஷ்டம் அப்படிங்கறத நிறுத்திடணும். அவங்களுக்கு அமைச்சரவை இடம் கொடுக்கறதோ அவங்களோட ஒரு கூட்டணி ஏற்படுறதோ பண்ணவே கூடாது. அவருக்கு ஒரு பெரிய குட்வில் வந்திருக்குது. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி எந்த மத சார்பற்ற கட்சிகளுடைய கூட்டணி அமைக்கணும்னு நினைச்சாரோ அவங்களுடைய தேர்தலுக்கு பிறகும் அவர் ஆதரவு கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ பிஜேபியோட தொடர்பு இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள ஏடிஎம்கேவோட அவர் சேரக்கூடாது, அபிஷியலா சேரக்கூடாது. ஓட்டு அளிக்கிறது அளிக்காம இருக்கிறது அவங்க இஷ்டம் இல்ல. இவர் கேட்டாலும் கேட்கலனாலும் அவங்க நம்பிக்கை தீர்மானம் வரும்போது அவங்க ஆதரவா அளிக்கிறது அவங்களோட உரிமை. இப்ப கட்சி தாவல் தடை சட்டத்திலேருந்து அவங்க தப்பிச்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா அது 31 எம்எல்ஏஸ் இருந்தா போதும். 47 31 இருந்தாலே 2/3 வந்தது. அதையும் தாண்டி 36 37 இருக்கிறதுனால அந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதிமுகவோட எந்த விதமான அபிஷியல் உறவும் விஜய் வச்சுக்க கூடாது. அவருடைய குட்வில்ல இழந்துருவார். ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப கம்யூனிஸ்ட் பிசிகாலமே அந்த கேள்வியை கேட்பாங்க. இதைத்தானே நாங்க வேணாம்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில இருந்து வந்தோம். அதிமுக தலைமையில ஒரு அரசுங்கிற ஒரு ப்ரொபோசல் வந்தது. அது தவறு. பிஜேபியோட அவங்க இருந்தவங்க ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்த எலெக்ஷன் வரைக்கும் அவங்க இருந்தவங்க இப்பயும் அவங்களோட இருக்கிறாங்க. அவங்களை இப்ப கூட பிஜேபி கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால ஒட்டும் கூடாது, உறவும் கூடாதுன்னு அவங்களும் சொல்லணும். விஜய்க்கும் அந்த தெளிவு வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பிஜேபி எதுக்குறாரு, பிஜேபி தமிழ்நாட்டில் வளரக்கூடாதுன்னு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் இந்த ஏடிஎம்கே பிரிஞ்சு வர குரூப்போட ஏதாவது அபிஷியலா தொடர்பு வச்சுட்டாருன்னா அவர்களுக்கு செய்யும் துரோகம். அதை ஏற்றுக்கவே முடியாது. அதை திரு விஜய் உணரணும். அவர் 118 வந்துருச்சு. மெஜாரிட்டி தானே தேவை. 20 30 அதிகம் வேணும்னு அவசியம் கிடையாது. கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். அந்த பேரம் பேசி நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம், எங்களுக்கு ஒரு 4 மினிஸ்ட்ரி கொடுங்க அப்படி இப்படின்னு சிவி சண்முகம் எஸ்பி வேணும்னா கேட்டா நன்றி வணக்கம்னு சொல்லுங்க. நன்றி திரு ரகு. தேங்க்யூ.